என்ன இன்னும் மாமாவை அலையா காணோம்? என்ன மாப்பிள்ளை யோகேஷ், வீடு வரைக்கும் வர சொன்னீங்களாம்ல, என்ன மேட்ரு? நான் என்ன செய்யணும் இப்போ? ஆமாம் மாமா, வர 12ஆம் தேதி நம்ம ராதிக்கு சடங்கு வருது இல்லையா, அதுக்கு தடப்படலாம் என்னென்ன ஏற்பாடெல்லாம் பண்ணலாம்னு யோசிக்கணும் மாமா. அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பந்தல்காரரு சமயக்காரெலாம் வர்றாங்க. நீங்கள் தான் கூட ஒத்தாசையாக இருந்து என்னென்ன பண்ணலாம்னு ஒரு ஐடியா பண்ணணும் மாமா. மாப்பிள்ளை யோகேஷ், கவலை விடுங்க, சமாளிச்சுக்குவோம். பயங்கரமாக பண்ணிவிடுவோம் மாப்பிள்ளை நம்ம ராஜி சடங்க. அண்ணே அண்ணே வாங்கண்ணே, பந்தல்காரனே நல்லா இருக்கீங்களா? ஓ, நீங்கள் தான் பந்தல்காரரா? வாங்க வாங்க, உங்களுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வணக்கம் தம்பி. வணக்கண்ணே. நான் கொஞ்சம் விளாத்தியில் வரைக்கும் போயிட்டு வந்தேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அனுப்பிச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம பந்தல் எதுலேருந்து எது வரைக்கும் போடணும், சாப்பாடு எந்த பக்கம் வைக்க போறீங்க எல்லாம் சொல்லிட்டீங்கன்னா நான் அளந்துட்டு அதுக்கு தகுந்த பந்தல்லாம் போட்டுருவேன். அவனே பந்தலெல்லாம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த காலி இடம் எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி பந்தல் போட்டுருந்தோம்னே. அதில் ஃபுல்லாக பந்தல் டெக்கரேஷன்லாம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சாப்பாடுக்கு ஒரு 30 டேபிள் வேணும்னே. 30 டேபிள். அப்போ சாப்பாடு தேவையான பாத்திரங்கள் எல்லாமே நீங்களே மொத்தமாக கொண்டு வந்துருக்கணே. சாப்பாட்டுக்கு நம்ம அந்த பக்கம் தொழுவது பக்கம் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் 30 டேபிளை விரித்து நம்ம சாப்பாடு வச்சிடலாம்னே. அதை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி அளந்து அருமையாக பண்ணி கொடுத்துருங்கண்ணே. அருமையாக பண்ணிடலாம் தம்பி. யோகேஷ், நீ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்க. உங்களுக்கு எப்படி சூப்பராக அமைக்கணுமோ அப்படி அண்ணன் அமைச்சு தரேன் தம்பி. நம்ம வேலையில் எந்த ஒரு குறைபாடு இருக்காது தம்பி. உங்களுக்கு என்னென்ன வேணும்னு அப்பப்போ சொல்லுங்க, அருமையாக பண்ணி கொடுத்துறேன் தம்பி. அவனை பந்தல்காரனே மறந்துடாதையே. யோகேஷ் சொன்ன மாதிரி என்னென்ன கேட்குறாப்புலையே எல்லாத்தையும் செஞ்சு தந்துடுங்க. இது நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு சூப்பரான ஒரு விசேஷம். இதுக்கு அமைச்சு விடணும்னு நீங்கள் எவ்வளோ வேணாலும் காசு வாங்கிக்கோங்க, அமைச்சிடலாம். அண்ணே, நம்ம வேலையை பற்றி நீங்கள் சாயல் உடி கம்படி பெருநாள் சுற்று வட்டாரத்தில் கேட்டு பாருங்கண்ணே. நம்ம வேலை சுத்தமாக இருக்கும். நீங்கள் சொன்னதை விட சூப்பராகவே நம்ம பண்ணி தருவோம். காசு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. நம்ம பழக்கம் தான் நமக்கு முக்கியம். அருமையாக அமைச்சு தரேன் அண்ணே. அப்புறம் நம்ம அந்த தரையெல்லாம் மேட்டால் நல்லா கவர் பண்ணிடணும்னே. நல்லா சிவப்பு கலர் மேட்டாக போட்டிங்கன்னா எந்த ஒரு தூசியும் படாமல் நம்ம விசேஷத்தை நடத்திப்படலாம்னே. அந்த மேட்டை கொஞ்சம் சொல்லிடுங்கண்ணே. ஏப்பா யோகேஷ், நம்ம ஊரில் இது வரைக்கும் மேட்டை விரிச்சதில்லப்பா. அந்த மேட்டை எதுவும் தேவைப்படுமா, இல்லை தரையிலே நம்ம பழகிக்கலாம்ல? ஏன் மேட்டு வேணுமாடா யோகேஷ்? மாமா, நம்ம விசேஷம் தனியாக கெத்தாக இருக்கணும் மாமா. இந்த மேட்டெல்லாம் விரிச்சாதான்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக இருக்கும் மாமா. ஒரு தடவை அந்த மேட்டை விரித்து நம்ம ஃபங்க்ஷன் கொண்டாடி பார்ப்போமே, சூப்பராக இருக்கும் மாமா. நீங்கள் வாட்டுக்குங்க, பார்த்துக்குவோம். சர்றா மாப்பிள்ள, நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றுரும்டா. ஆமாண்ணே, நீங்கள் சொன்ன மாதிரி யோகேஷ் எப்போவே சொல்லிவிட்டாப்ல, பயங்கரமாக பண்ணிடணும்னே, பந்தல்லாம் கிளப்பிடணும்னேன்ட்டு. யோகேஷுக்காண்டி தானே நான் எல்லாத்தையும் செய்யணும்னு ஆசைப்படுறேனே. என்ன யோகேஷ், உனக்கு சந்தோஷம் தானே? அப்புறம் என்னென்ன வேணும் சொல்லிவிடு. அண்ணே, அந்த மேடையை அந்த தெக்க போட்டு வடக்கு திரும்பினாப்புல அந்த மேடையை போட்டணும்னே. ஒரு 15க்கு 20 அல்லது 10க்கு 20 மேடை வேணும். இந்த மேடை டெக்கரேஷனும் முக்கியம்னே. மேடையும் அந்த ஃப்ரண்ட்டில், வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த டெக்கரேஷனு பலூன்லாம் கட்டி கிளப்பிடணும்னே. அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஆமாம் யோகேஷ், நானும் மறந்துட்டேன். இந்த டெக்கரேஷன் பண்ணுறவரும் வந்துகிட்டே இருக்காரு. அவர் தான் டெக்கரேஷன் ஃபுல்லாக பார்த்துக்கிறாரு. அவர் வந்தோடனே என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி நம்ம விலையை பேசிக்கிடுவோம். வாங்கினே நீங்கள் தான் டெக்கரேஷன் பண்ணுறவங்களா? வாங்க, இப்போ தான் வரீங்களா? வாழை குமார், இப்போ தான் வரியா? சரி, இவங்க சொல்கிறதெல்லாம் சரியாக செஞ்சு கொடுத்துரு. டெக்கரேஷன் சூப்பராக இருக்கணும். என்னண்ணே, நம்ம டெக்கரேஷனை பற்றி சொல்ல வேணுமா? இப்போ என்னென்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்கள், அசத்திடுவோம்னே. யோகேஷ், டெக்கரேஷன் எங்கெங்கே பண்ணணும், எப்படி பண்ணணும்னு நீயே கேட்டிருப்பா. ஆமாம், அப்புறம் மறந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிடாத. என்னென்ன வேணுமோ கேட்டுப்பிடு. அண்ணே, ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு பச்சை கலரில் பூவாக ஒட்டிட்டு நடுவில் பேரை எழுதி போடணும்னே. அப்புறம் ஜிகினா பேப்பர்லாம் ஒட்டி அப்புறம் ஸ்டேஜில் மேட்டு விரிக்கணும். அதுக்கப்புறம் இந்த தரையில் ஃபுல்லாக நம்ம மேட்டை வச்சு கவர் பண்ணணும்னே. அதான் முக்கியம்னே. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அந்த மேட்டை ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். அப்புறம் வாசல் பக்கம் வரைக்கும் நீட்டு விடணும்னே. அதை கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருண்ணே. ஆனால் மேட்டு விரிக்கிறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைண்ணே. மேட்டு விரிச்சுப்பிடலாம். ஆனால் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகும்ண்ணே. அந்த மேட்டுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 ரூபா பிடிக்கும்னே. கொஞ்சம் எப்படின்னு பார்த்து சொல்லுங்கண்ணே. ஏப்பா, நீங்கள் சொல்கிற ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா புது மேட்டு நாங்களே வாங்கி போடுவோமே, நாங்களே வச்சுக்கிறோமே. சரிண்ணே, நீங்கள் கூட வாங்கிட்டு எனக்கு கூட பாதி ரேட்டுக்கு தாங்க பயன்படுத்திட்டு அப்புறம் என்னண்ணே. இல்லை தம்பி, மேட்டும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு ரேட்டும் பிரச்சனை இல்லை தம்பி. ஃபங்க்ஷன் பயங்கரமாக பண்ணணும் தம்பி. அதில் எந்த ஒரு குறைபாடும் வந்துடக்கூடாது. அதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணுமோ நம்ம இதை அப்படியே சொல்லியாச்சு பாருங்க. அதையெல்லாம் நீங்கள் கரெக்டாக செஞ்சு தந்துருங்க தம்பி. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. யோகேஷ் சொல்லிட்டாப்ல, நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பந்தல் போட ஆரம்பிச்சிருவோம். அப்பயே டெக்கரேஷன் காரன் வந்துருவாரு. அப்போ ஒவ்வொன்றும் என்னென்ன வேணும்னு அப்பப்போ சொல்லுங்க, நாங்கள் சரியாக செஞ்சு கொடுத்துருவோம்னே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபங்க்ஷன் சூப்பராக நடக்கும். என்னப்பா யோகேஷ், உனக்கு சந்தோஷம் தானே? நீ நினச்ச மாதிரியே பந்தல் எல்லாமே அமைஞ்சிரும் போல தெரியுது. அதனால் அடுத்த கட்டம் என்னென்ன பண்ணணுமோ நீ யோசிக்க தம்பி.
ஆமாம் மாமா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரேட்டை மட்டும் பேசுங்க மாமா, அப்புறம் எவ்வளோன்னு முடிவு பண்ணிட்டு ரேட்டை முடிச்சிடுவோம். ரேட் என்ன யோகேஷ், ரேட் அப்புறம் பார்த்துக்குருவோம். நம்ம முதல் ஃபங்க்ஷனை நீட்டாக எல்லாமே பக்காவாக பண்ணிட்டு அப்புறம் ரேட்டை பார்த்துக்குருவோம். கூட குறைய கொடுத்துக்குருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி யோகேஷ், அப்போ நான் கிளம்பட்டுமா? நான் விளாத்தியில் ஒரு வேலையாக போக வேண்டியிருக்கு. அடுத்து ஒரு ஆஃபர் இருக்குது, அதுக்கு போயிட்டு அப்புறம் நான் சீக்கிரமாக வந்துடுறேன் யோகேஷ். நீட்டாக பண்ணிடுவோம். அப்புறம் பந்தல்காரனே அந்த ரேட்டை மட்டும் கொஞ்சம் கூட்டி தர சொன்னீங்கன்னா டெக்கரேஷனை சிறப்பாக செஞ்சிடலாம். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணே. ரேட் என்னப்பா ரேட்டு, நீ வேலையை கச்சிதமாக முடிச்சு கொடுப்பா. உனக்கு ரேட்டு கூட குறைய நம்ம அடித்து கூடயே தந்துடுவோம், ஒன்றும் கவலைப்படாத. நல்லா சிறப்பாக செஞ்சு கொடு. சரி, அப்போ நாங்கள் கிளம்பட்டுமா? கொஞ்சம் வேலை இருக்குது, கிளம்புறோம். அப்புறம் போயிட்டு வரோம்ண்ணே. அப்புறம் யோகேஷ், அம்மா எங்கே இருக்கு? டீ போட சொல்லு, டீ குடிச்சிட்டு போகட்டும். ஏம்மா இந்த டீ போடுமா? இங்க வந்துட்டு டீ போட்டு வந்துடுறேன், இருங்க, கிளம்புறாதீங்க. டீ குடிச்சிட்டு தான் போகணும், சரிங்களா? பேசி முடிச்சுட்டீங்கல்ல, டீயை போட்டு தானே குடிச்சிட்டு போங்க.